ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். சைலண்ட் அஃபேர். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னல்ல தான் நான் கொண்டு போறேன். இந்த மாரி யாராச்சும் இது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எனக்கா தோணுன ஒரு ஸ்டோரி தான் இது. சரிடா. அண்டு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, அ எப்படி சொல்றது? நம்ம சேனல் வந்து நல்லாவே ரீச் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. ஸோ உங்க கமெண்ட்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ உங்க கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தா வந்து சிஇஓ டைப்ல பெர்வர்ட் சிஇஓ அந்த மாரி ஒரு டைப்ல ஒயன் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி. பட் இந்த ஒன் ஷாட் வந்து அது மாரி இருக்காது. அ ஆஃபீஸ் ரொமான்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஆனாலும் நான் நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஒன் ஷாட் வந்து நான் டேயாங்க்கு போட்டுர்றேன் ஓகேவாடா? ஏன்னா ஜங்குக்குன்னு அந்த சிஓ டைப்ல போட்டோன்னா, இது ஒரு மாதிரி ரொமான்ஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ, அது மாதிரி தான் நான் டேயாங்கு ஒரு சிஓ டைப்ல நான் போட்டுர்றேன். ஓகேவாடா? ஸோ, அந்த பொண்ணு வெயிட் பண்ணி என்ட்ட கேட்டிருந்தா ரெக்வெஸ்ட் பண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ, எனக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டோரி தோணுச்சு. சரி நம்ம இத போட்டுடலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேக் அத போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியே நான் இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணணும். அண்ட் இதே மாரி சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமேக்கு ஷேர் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே நான் செக் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க் அண்ட் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டெலிகிராம் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம் நான் அதிலயும் அப்டேட் குடுப்பேன். எந்த டைம் என்ன மைண்ட் செட்ல நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அண்டு மாஸ்ட்லி வந்து நான் இப்போ டெலிகிராம் குரூப்ல தான் சுத்திட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் பக்கம் போறது அந்த அளவுக்கு வாய்ப்பில்ல. ஏதோ ஒரு சும்மா போல் வைக்கிறேன்னா அந்த மாரி நான் போயிப்பேன். ஸோ சரிடா நம்ம வந்து வளவளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ள போயிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. ஸோ லைக்கும் போட்டுருங்க சரியா? அது இல்லாம எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் மஸ்ட்டுடா. ஸோ இதில வந்து ஜேகே இந்த மாரி குடுத்தீங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது சரியா? இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் தான். ஒரு இமேஜினேஷன். இமேஜின் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடணும். ஒரு ரிலாக்ஸ் ஆக. உங்க மைண்ட ரெஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காது அந்த ஒன் ஷாட்டே நான் போடுறேன். ஸோ ஏன் இந்த மாரிலாம் கேட்காதீங்க. இது ஒரு மாரி நார்மலான ஒரு ஒரு ஒன் ஷாட்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியாடா? சரிடா நான் ரொம்ப நேரம் பேசிட்டு எனக்கு கோவமா இருப்பீங்க தெரியும். நம்ம ஒன் ஷாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிரலாமா? இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஸோ, நீங்க தான் உங்க ஃபோன பார்த்துட்டு, இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. எதுக்கு தான் அந்த காசிப்ஸ்லாம் போட்டுருக்காங்களோ தெரியல. எனக்கு கடுப்பா இருக்கு. ஐயோ! நான் இப்போ போயிட்டு எப்படி அவர் ஃபேஸ்ல முழிப்பேன்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவர் ஐயோ! வயன் பி போல்ட். நீ போய் பேசு. அவர் எது வேணா பார்த்துப்பாரு. ஆனா ஆல்ரெடி சொல்லியிருக்கான்ல, இந்த மாரி காசிப் திங்ஸ்லாம் என்கிட்ட கொண்டு வராத, இத இக்னோர் பண்ணுன்னு. ஆனா நான் ஒரு பொண்ணு. என்னால எப்படி இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியும்? ஆனா ஐயோ! மண்ட குழம்புதே. சரி இந்த ஃபைல தூக்கிட்டு போவோம். அட்டேன்ட்டு நீங்களும் உங்க ஃபைல்லாம் எடுத்துட்டு வரீங்க. ஸோ அப்படியே கேபின் ஓப்பன் பண்றீங்க. எக்ஸ்கியூஸ்லாம் நீங்க கேட்கவே கிடையாது. உள்ள பார்த்தா, அந்த ரோலிங் சேர்ல தான் ஜங்குக் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். "ஏய் வா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க?" "ஹ! ஜங்குக்." "ஏய் என்னாடி? இங்க பாரேன்." "ஏய் டோர லாக் பண்ணிட்டு வா." அப்படின்னையும் நீங்க லாக் பண்ணிட்டு அப்படியே போறீங்க. போய் முன்னாடி நிக்கிறீங்க. "ஏய் உன்கிட்ட எத்தன டைம் சொல்லியிருக்கேன். டோர லாக் பண்ணிட்டு வந்துன்னு என் லேப்ல உட்காருன்னு." "ஹ! நான் என்ன சொல்ல வந்தா? நீ என்ன பேசிட்டு இருக்க ஜங்குக்?" "ஏய் என்னாடி என்ன சொல்ல வந்த? அத மொதல்ல சொல்லு." "ஆனா நல்லா இருக்குடி. என்னாடி ட்ரெஸ்ஸு? ஆ ஹிப் தெரியுதே. அதான் முன்னாடியே உனக்கு ஹிப் செயின் வாங்கி குடுத்தேன்ல. ஏன் போடல?" "ஆ அதெல்லாம் இப்போ கண்டிப்பா போட்டே ஆகணுமா? இங்க பாரு." "என்னது?" "ஏய் காலையில ஏன்டி மூட் ஆஃப் பண்ற? இதெல்லாம் இக்னோர் பண்ணு." "அதனால முடியாது. எல்லாரும் ஆஃபீஸ்ல உன்னையும் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற?" "அதெல்லாம் பண்ணிக்கலாம்டி. கொஞ்சம் டைம் இருக்கு." "ஆ டைமா? என்னால முடியாது. போன டைம் தான் என் கூட ஒண்ணா இருக்கும்போது நீ எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து பண்ட்டேன். ஒரு வேளை பேபி ஏதாச்சும் வந்தா?" "ஏய் நான் விட்டு போயிடுவேன்னு பார்க்குறியா?"
அதெல்லாம் முடியாது. நீ ஏன் விட்டு போனாலும் நான் விட மாட்டேன்டி. செல்லண்டி நீ. ஆ இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. நான் 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 இப்ப எதுக்கு பேனிக் ஆகுற? ஆனால் எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது ஜங்கு. ஆனால் நீ இப்படி நான் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நம்ம டேட் பண்ணி 3 இயர்ஸ் நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஏன் லிவிங் டுகெதரில் கூட இருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல. ஏய் நான் நான் சந்தேகப்படுறியா? இல்லை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. தெரியல ஜங்கு, ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன்டி உன் கூட, எப்போவுமே இருப்பேன். புரியுதா? நீ ஃபீல் பண்ணாத. இப்போ கல்யாணம் தானே பண்ணணும். இப்போ அந்த ஒரு ரிங், அந்த ரிங்கில் எல்லாமே முடிஞ்சிருமா? நீ எப்போ என்ன லவ் பண்ணியோ, நான் உன்னை எப்போ லவ் பண்ணணும், அப்போவே நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணமெல்லாம் அந்த சொசைட்டிக்காகடி. இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? அது சரிதான். ஆனால் ஆனால் இந்த சொசைட்டி பேசதான் என்னால் கேட்க முடியல. இங்கே பாரு, இந்த குரூப் சேட்டில் என்னால் சேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏய், ஆணுக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மட்டும் வச்செல்லாம் டிஸ்டர்ப் ஆக என்னால் முடியல ஜங்குக்கா. எனக்கு அஃபிஷியலாக நான் மிஸ்ஸஸ் ஜியோன் ஆகணும், அதான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் உனக்கே தெரியும்ல என்னை பற்றி. தெரியும் தான், எல்லாமே தெரிஞ்சு தாண்டி லவ்வே பண்ணு. அதனால தான் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னடி? உனக்கு எனக்கும் பிடிச்சா மட்டும் போதாதா? அது அது சரி, உன் ஃபேமிலி முன்னாடி எப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்ப? சூன் எல்லாமே. ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இன்னும் அப்பா கிட்ட பேசல. அங்கிள் கிட்ட பேசலையா? அம்மா கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்? அதான் சம்திங். அதான் விட்ரி, இன்னைக்கு வெளில போகலாமா? ஜங்குக், முதல்ல என் நெக்கிலேருந்து உன் ஃபேஸ் எடு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க? நீ இப்படி தான் ஏதாச்சும் பண்ணி வைக்கிற. நான் வெளில போகும்போது ஏதாச்சும் கசங்கியிருந்தா அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? அதுக்குள்ளே ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் செய்யக்கூட நீ செக்யூரிட்டி. ஆனால் எப்படி இருக்குது அவங்கெல்லாம் பேசும்போது? ஏய், ஜாலியாக இருக்குடி. அவள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத மற்றவங்க பார்த்து வயிறுறாங்கடி. ஆமாம், எறிகிறாங்க. ஆமாண்டி, என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அவன் கூட இருக்கேன். அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வயிறு எறியாதா என்ன? அந்த வயிற்றுச்சியில் பேசிகிட்டு இருக்காங்கடி. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. ஆனால் எனக்கு பெண்ணை கல்யாணம் தானே, ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணு. ஆனால் இதே டைம் தானே ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். சொன்னேன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நீ நானும் ப்ராஜெக்ட் விஷயமா யூஎஸ் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆனால் எனக்கு போதும்டி, எதுக்கு இப்படி குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆனால் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர்றேன், புரியுதா? இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கா? வருவேன். அப்போ அங்கிள் ஆண்டி அதான் விட்ரி, அது நான் பார்த்துக்கிறேன், அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி, இந்தா எதை கொண்டு வந்த? இந்த ஃபைல் தான், நீ சைன் போட்டுரு. நீ செக் பண்ணிட்டியா? சங்குக்கா, நீ செக் பண்ணிட்டு சைன் பண்ண. ஏய், நீ பார்த்தா போதுண்டி, நான் கண்ணை மூடிட்டு எங்கே வேணால் கையெழுத்து போடுவேன் அப்படின்ட்டு சங்குக்கும் வந்து அப்படியே எல்லாமே சைன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவங்க லேப்பில் உட்காந்துட்டு அவங்க ஹேண்ட் எடுத்து அவன் நெக்டெல்லாம் பார்த்துட்டு, ஏய் என்னடா அகெயின் நியூவாக டாட்டு போட்டுட்ட? ஏய் விளக்காதடி, என்னடி பண்ணுற? பட்டனை கழட்டிட்டு. இல்லை சங்குக்கா, ஆனால் நல்லா இருக்கு, பட் வலிக்கலையா? அது நல்லா இருக்குடி. அது தெரியல, எனக்கு டாட்டூ போடுற ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது, பட் உனக்கு வலிக்கும் இல்லை? அதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் லைட்டாக வலிச்சிச்சு, அதுக்கப்புறம் பழகிருச்சுடி. ஆனால் உனக்கு வலிக்கும்ல? அதான் பரவாயில்லடி, எனக்கு பிடிச்சிருக்குடி. இப்போ நான் உன் கூட நான் இருக்கேன், பட் உனக்கு சம்டைம் வலிக்கும், பட் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? வலிச்சாலும் பரவாயில்ல ஜங்குக்கா, பண்ணுடான்னு தானே சொல்கிற. அது மாதிரி தான். ஏய், எப்போ பார்த்தாலும் இதிலே இருக்க, எப்போ பையா. சரி சரி,
ரொம்ப நேரம் இருக்காத, நம்ம நைட் மீட் பண்ணலாம், புரியுதா? எப்பவும் போல அந்த ட்ரீக்கு கீழே நின்று. ம் சரி, பாய். ஏய் என்ன? பாய் ஜங்குக். ஏய் லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் எப்படி என்னடா வேணும்? கிஸ்ஸு குர்ரி. என் லிப்ஸ்டிக்லாம் கலைஞ்சிரும். பரவாயில்ல, அகைன் அடிச்சிட்டு போ அப்படின்றான். ஸோ நீ கிட்ட போயிட்டு அவன்கிட்ட நீ லீன் ஆகிட்டு அப்படியே லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இப்போ கிளம்பு, ஏய் இங்கே வா அப்படின்ட்டு எல்லாமே நின்றுட்டு அவன் உங்களுக்கு அப்படியே தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு லிப்ஸ்லாம் லைட்டாக அப்படியே அந்த லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும் அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டு இப்போ போ அப்படியே ஓடி போகிறது வெக்கத்தில். மறு அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் காசிப் பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்கன்ட்டு கிளம்பு. என்ன ஜங்குக்கா? ஏய் சினுங்காது சிலுக்கு மாதிரி ஆறு அப்படின்ட்டு உங்கள் பட்லேயே ஒரு அடி. டேய் நல்லா இருக்குடி அடிக்கும்போது சும்மா அப்படியே சவுண்ட் கேட்குதுல்ல, இருக்கு தெரியுமா அப்படின்னு அகெயின் ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தான் அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறீங்க சிரிச்சுட்டு. ஸோ நீங்கள் வெளில வரும்போதே சில பேர் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. பட் ஒன்றுமே இல்லை, நீ நார்மலாக வெளில வர்றீங்க. டேய் டேய் என்னடா ஒன்றும் நடக்கலையா? ஏய் அதான் விட்றா, நான் நடந்திருக்கோம் இவ்வளோ நேரம் அந்த அந்த 3 ஃபைலையும் சைன் பண்ணிட்டு இருந்தாங்களா என்ன? போய் ½ ஆச்சு. ஒரு ஃபைல் செக் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். ஆனால் ½ என்ன பண்ணாங்களே தெரியல. பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி அப்படி காசிப்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஜங்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்க்க நீங்கள் போயிடுறீங்க. ஸோ எப்போவும் போல தான் அந்த ட்ரீக்கிலேருந்து நிற்கிறீங்க. இப்போது ஜெகம் கூட கார் வருது. ஸோ அப்படியே நீங்கள் ஏறுறீங்க. ஏறி உட்காந்தா கிடந்தான் ஜெகம் கிழத்துல நல்லா லிப்பில் கிஸ் பண்ணுறான். டேய் என்ன பண்ணுற? ஏய் அப்படி சீக்கிரம் போகலாம், நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு உங்களை வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் தான் கூப்பிட்டு போகிறான். அது ஜங்குக் தான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் ரெண்ட் பே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. நார்மல் எம்ப்ளாயை தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சி ஜங்குக்கு செக்ரட்டரியாக மாறியிருப்பீங்க ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அது செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜங்குங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரப்போஸே பண்ணியிருப்பான். பட் அது ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி கனெக்ஷனில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே தான் அங்கே கார் வந்து பார்க் ஆகுது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அப்படியே தான் லிஃப்ட்டில் ஏறி 2 பேருமே போகிறீங்க. பட் லிஃப்ட்டில் போகும்போது கூட ஜமுக்கு ஹேண்டை வச்சு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வருவான். ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜமுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களை வந்து காலாலே டோரை லாக் பண்ணி ஐ மீன் சாத்தி விட்டுடுறான். அது அப்படியே அப்படியே லாக் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் கொண்டு போயிட்டு ஃபர்தராக என்னெல்லாம் மூவ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணுறான். ஜங்குக் வலிக்குதுடா. ஏய் இப்படி தான் அது ரொம்ப நாள் ஆச்சுலடி, ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுல. ஆமாம் அதான். ஏய் சரி எப்பவும் பண்ணணும் போல. டேய் வலிக்குது. ஏய் சரி சரி ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஸ்லோவாக பண்ணுறான். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் ஹவர்ஸ்லாம் போகுது. இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே ஷோல்டர் அப்படியே சாஞ்சி அப்படியே படுத்துக்கிட்டு ஏய் நான் ஃபீல் பண்ணுறியா? இல்லை, ஆனால் நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். எல்லாருக்கும் என்னை பார்த்தா வயிற்றெரிச்சல் ஜங்குக்கா, அதான். ஆனால் எனக்கே ஷாக் தெரியுமா, நான் முன்னைக்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். என்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க. ஆனால் இப்போலாம் ஆஃபீஸில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் என்ன புரியல. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எனக்கு லாயலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ உன் கூட நான் வந்து கனெக்ஷனில் இருக்கேன். ஏய் நம்ம 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது எதுவும் வேறு மாதிரிலாம் இல்லை. அது சரிதான், நீ இருந்தாலும் பாஸ், நான் ஒரு எம்ப்ளாயி, அப்படி தானே பேசுவாங்க. சரி சரி ஓகே சொல்லு. ஆனால் நான் எப்போ இந்த ஆஃபீஸுக்கு வந்தேனோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா உன் கூட. இந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங் என் கூட இருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி நான் ஆர்ஃபனில் இருக்கும்போதெல்லாம் எல்லாமே நான் பண்ணிக்கணும், எல்லாமே நானே எனக்காக பண்ணிக்கணும் அப்படி தான் எனக்கு தோணும். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாள் அழுதுருக்கேன். என் அப்பா அம்மா என்னை வேணான்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் என்னை போட்டு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஏன் என்ன தூக்கி போட்டாங்க? என்னை எல்லாரும் பார்த்தா குப்பை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் அவங்க கூட நான் எத்தன டைம் சொல்லிட்டேன் அந்த மாரி பேசக்கூடாதுன்னு. ஆனா தோணுது. ஆனா இப்போலாம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உன் கூட. ஆனா என்னமோ தெரியல. எனக்குள்ள ஒரு பயம். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே! எனக்கு உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். உன் ஒய்ஃபா. இந்த மாரி சீக்ரெட்டா இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமா புடிக்கல. நம்ம வேணா நம்ம லவ் பண்ணத ஆஃபீஸ்ல சொல்லிறலாமா? ஏய்! இதெல்லாம் வேண்டாம். ஏன் நீ இப்படி கோவப்படுற? இல்லடி. அது நல்லா இருக்காதுடி. நம்ம ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் பண்ணிக்க போதே சொல்லிக்கலாம். அப்படியா? சரிடி. நம்ம கல்யாணம் பண்ண சொல்லிக்கலாமா? சரி, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். இப்ப நம்ம சொன்னோன்னு வையேன், அது ஓவரா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்கடி. அது உனக்கும் சேஃப்டி கிடையாது. உனக்கே தெரியும் ஒரு கம்பெனியோட ஓனர். ஸோ, எனக்கு வெளில எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ, நம்ம லவ் பண்ணுறோன்னு வெளில சொல்லிட்டோன்னு வையேன், எனிமீஸ்லாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவாய்ங்க. எப்பவுமே நான் ப்ரெக்னென்ட் இருக்க முடியாதுல்ல. நான் உன்ன அஃபிஷியலா கல்யாணம் பண்ணிட்டு, என் அப்பா, அம்மா வீட்டுக்கு உன்ன கூப்ட்டு போணும். அப்ப நீ அங்க சேஃபா இருப்படி. உன்ன பாத்துக்க என் அப்பா, அம்மா இருப்பாங்க. நான் இருப்பேன். நம்ம ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கலாம்டி. நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். நான் தான் பைத்தியக்காரி மாரி ஏதோ உளறிட்டு பெணாத்திட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் கிடையாது. ரைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சமுக்கு இப்போதானே பசிக்குது. சரி ஓகேவா? அப்படின்ட்டு அவனும் ஒரு பேண்ட் எடுத்துட்டு அப்படியே போடுறான். ஐ மீன் ஷார்ட்ஸ் மாரி தான் இருக்கு. அத போட்டு அப்படியே போறான். நீங்க ஜவுன் கூட அந்த ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கும்ல, அத போட்டுட்டு அப்படியே போறீங்க. ஸோ, அவன் அப்படியே உங்கள தூக்கி அந்த கவுண்டர்ல உட்கார வச்சுட்டு, அப்படியே தான் உங்களுக்கு வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். அவன் பாடி மசில்ஸ் பார்க்க அவ்வளோ இருக்கு. உன் கூட பண்ண அந்த வேர்வை இருக்க சொட்டு இருக்குல்ல, ஸோ அது கூட இன்னும் இது செய்யல. ஸோ அப்படியே காய்கறிலாம் அப்படியே கட் பண்ணிட்டு, உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க அப்படியே ஒரு கேரட் எடுத்து, அப்படியே கடிச்சிட்டு, அவன அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே எச்சில் முழுங்குறீங்க. ஏன்னா, அவன் அவ்ளோ சொல்ல வாய்ப்பே இல்ல. செம்மையா இருக்கான். அவ்வளோ தோணுது. இந்த மாரி பையனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கான். லக்கு தான். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு பையன் உடம்புல. ஆனா நல்லா பார்த்துக்கிறான்ல. அப்பா, அம்மா இருந்து பார்த்துக்க வேண்டிய இடத்துல, இவன் இருந்து நம்மள நல்லா பார்த்துக்கிறான்ல. அப்படின்ட்டு நீங்களும் போய் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏய்! வயன், வயன். ஹா! என்னாடி கனவு உலகத்துல போயிட்டியா என்ன? சரி, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது சங்குக்கா, நீ ஜிப்பு பூட்டவே இல்ல. என்னது? ஜிப்பு பூட்டலையா? ஐயோ! அது அவசரத்துல பூட்ட மறந்துட்டேன்டி. இந்தா பூட்டி விடு. அப்படின்ட்டு கிட்ட வர்றான். நீயே பூட்டிக்க வேண்டியது தானே? ஏய்! நான் பூட்டுறதுக்கும், நீ பூட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குடி. பூட்டி விட்றி. அப்படின்ட்டு நீங்க அப்படியே கிட்ட போயிட்டு, அப்படியே ரப் பண்ண மாரியே எடுத்து அப்படியே பூட்ட போறீங்க. ஏய்! அப்படி பண்ற? குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டா, நான் ஜிப்பு பூட்டுறேன்னு சொல்லிட்டு என்னடி பண்ற? அது அது ஏய்! அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்க வந்து உங்கள நிப்பாட்ட வச்சு, ஒரு மாரி ஸ்டைல்ல பின்னாடி குனிய வச்சு, அவன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்க அளவே தெரியும் இங்க கிச்சன்லலாம் அவன் நல்லா தாறுமாறா பண்ணுவான்ட்டு. ஸோ எப்பவும் போல தான் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க செம்மையா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஸ்டொமக் அப்படியே புடிச்சுக்கலைங்க. ஸோ அவ்ளோ ஃபாஸ்ட்டா பண்றான். சடனா அவனுக்கு கால் வருது. ஸோ அந்த கால பார்த்தோனே அவனுக்கு ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஏன்னா அவன் ஷோல்டர புடிச்சிருப்பான். "சங்குக் என்னாச்சு?" அது 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 ஒண்ணும் இல்லடி. அப்படின்ட்டு எடுத்துட்டு, அவ அப்படியே ஜிப்ப போட்டு, அப்படியே அந்த கால் அட்டெண்ட் பண்ணலான்னு வெளில போறா. "ஏய்! அங்கேயே நில்லு. நீ வராத." "ஹ! எதுக்கு?" அப்படின்னு அவ பின்னாடி போய் புடிச்சுக்கிறீங்க. "ஏய்! கொஞ்சம் பேசாதடி. இம்பார்ட்டன்ட் கால்." "ஆ, சரி சங்குக்கா." அப்படின்ட்டு நீங்க நின்னுக்கிறீங்க. ஸோ, இப்ப ஜங்குக் தான் அப்படியே அந்த பால்கனில போயிட்டு, அப்படியே கால் பேசுறான். செம்ம கோவமா கத்துறான். அத பார்க்கும்போதே உங்களுக்கு பயம் குடுக்குது. யாருக்கு இவ்வளோ திட்டுறான்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா ஆனா ஏன் இப்படி அவன் திட்டுறான்? இவ்ளோ கோவமா? அப்படின்ட்டு நீங்க பயந்துட்டு நிக்கிறீங்க. இப்ப ஜங்குக் தான் அப்படியே அவன் உள்ள போயிட்டு, உனக்கு சட சடன்னு ட்ரெஸ்லாம் எடுக்குறான். "ஏய்! ஷர்ட்ட குடு." அப்படின்ட்டு அவன் நீங்க போட்ட ஷர்ட் அப்படியே கழட்டி அவன் போட்டுக்கிறான். ஜங்குக், "ஏய்! நான் போகணும்டி. டைம் ஆச்சு." அது அப்பா கால் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காங்க. செம்ம கத்திட்டு, "சரி பயந்துட்டியா என் செல்லம்ல? அதெல்லாம் கிடையாது. அது நான் கிளம்பணும். டைம் ஆச்சு." "எதுக்கு போற?"
நீ ஏன் ஒரு நாள் கூட நீ நைட்டில் இங்கே ஸ்டே பண்ண மாட்டேங்கிற? எப்பாச்சும் ஒரு டைம் ஸ்டே பண்ணுற, என்னை விட்டு விட்டு போகிற. எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜங்கு. என் கூடவே இரு. மார்னிங் உன் ஃபேஸ் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது ஜங்குக்கா. எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. என் கூடவே இன்னைக்கு தூங்கு. அது இல்லடி. அப்படின்னு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு சொல்லல புரிஞ்சுக்கொடி. அது அப்பா. சரி சரி எனக்கு புரியுது. ஏதோ ப்ராப்ளம்ன்ட்டு. சரி நீ கிளம்பு. சரி சாரி உனக்கு குக் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு பசிக்கும்ல? நான் இந்த பாக்ஸில் இல்லடி வீட்டில் அம்மா பண்ணியிருப்பாங்க. நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு போகிறான். பட் உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இது எப்போவும் நடக்கிறதா. சம்டைம் வந்து கால் வரும். ஸோ உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் அப்படி இருக்கும்போதெல்லாம் சம்டைம் இடையில வந்துடும். ஸோ சம்டைம் வந்து ரூமுக்குள்ள அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கால் வந்து செம்மையாக கோவப்படுவான். அதுக்கப்புறம் போயிடுவான். உங்களுக்கே இது டவுட்டாக இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. பட் ஜங்குக்கு வரவே இல்லை. சரி ஓகே நம்ம தான் ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் சிஓ வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சடனாக ஜங்கு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏய் என்ன? ஆ ஏன் ஜங்குக்கு நீ வரல? ஏய் நானே வந்துட்டேன்ல. இல்லை அது இங்கே வா கிட்ட வா லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லையோ நீங்கள் லாக் பண்ணிட்டு அப்படியே போய் லேப்பில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஃபேஸை அப்படியே அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறான். ஜங்குக்கா என்ன ஆச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணு. உன்னோட கம்ஃபர்ட் ஜோனை நான் இருக்கேன். சரிடி உன்கிட்ட ஷேர் பண்ணாமல் யார்கிட்டே ஷேர் பண்ண போகிறேன்? எனக்கு இருக்க நீ மட்டும்தானடி. ஆ சரி அது சரி சரி நான் என்னாச்சும் தப்பு பண்ண நான் மன்னிச்சிடுவியாடி? ஆ நீ என்ன பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன். ஏன்னா நீ நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நீ மட்டும்தான்டா. நீ நீ தப்பு பண்ண நான் மன்னிக்காமல் என்ன பண்ண போகிறேன்? கோவம் வந்தால் அடிப்பேன். தப்பு பண்ணி சேட்டை பண்ணேன்னா இல்லடி. அது அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக போய் ஹக் பண்ணிட்டு உங்கள் ஜஸ்ட்லாம் ஃபேஸை வச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டாக அவனுக்கு கண்ணெலாம் கலங்குது. ஏய் சங்குக்கே இல்லடி ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு லைஃப்பில் பார்த்ததுக்கப்புறம் தாண்டி 3 வருஷம் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீ தூங்கவே இல்லையா நைட் ஃபுல்லாக? அப்பா சண்டை போட்டாரா? நான் வேணா அங்கிள்கிட்ட பேசட்டுமா? ஏய் அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம் விடு. நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கொண்டி. ஆ என்ன சொல்கிற? ஆமாண்டி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் நீயும் நானும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ 2 பேரும் நல்லா பேசிட்டு அப்படியே தான் எப்பவும் பொழுது அவங்க ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி டேஸஸ்லாம் போகுது. எப்பவும் போது ஆஸ் யூஷுவல் ஜன கூட வர்றது போகிறது. ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து உங்கள் கூட அப்படியே தூங்குறான். அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஜனக்கு உங்கள் கூட தூங்குறான். எப்போவாச்சும் ஒரு டைம் தான். ஸோ உங்கள் கூட தூங்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக அவனே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைமா நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்கு அவங்க பக்கத்தில் அப்படியே செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஃபீல்னு தெரியல. நல்லா இருக்குது. அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பி வாஷ்ரூம் போகிறீங்க. அப்படியே டேட்டை பார்க்குறீங்க. என்ன நம்மளுக்கு 1 வீக் ஆச்சு இன்னும் பீரியட் வரவே இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணிட்டு ஸோ ஜமுக்கு வந்து வெளில வந்து பார்க்குறீங்க. அவன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். சரி காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. ஸோ போட்டு கொடுத்துட்டு எப்போவுமே ஆசிரியர் ஜமுக்கு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் 2 பேருமே ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ ஜமுக்கு வந்து ஃபோனை பார்க்குறான். என்ன ஜமு ஃபோனே பார்த்துட்டு இருக்க? நத்திங் அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஏய் நாடி வா ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டு சங்கு அது நீ போறியா ஃபர்ஸ்ட்டு? நான் அதுக்கப்புறம் வரேன். ஏய் எங்கடி போகிற? இல்லை சங்கு நீ கிளம்பு.
ஏய் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும்னா சொல்லு, நம்ம 2 பேரும் போய் வாங்கிக்கலாம். இல்ல நம்ம 2 பேரும் ஒரே டைம்ல ஆஃபீஸ் போனா அகைன் காசிப் பேசுவாங்க. நீ கிளம்பி போ. ஓகே ஃபைன். அப்படின்ட்டு ஏய் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். ஸோ நேரடியாக வந்துடு என்ன. சரி. அப்படின்ட்டு ஜங்குக் உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அவனு கிளம்பி போயிடுறான். அப்போ நீங்கள் தான் அப்படியே டாக்ஸியில் ஏறிட்டு ஒரு ஃபார்மசிக்கு தான் போயிருக்கீங்க. ஸோ அங்கே போயிட்டு கிட்டு வாங்குறீங்க, ப்ரெக்னென்சி கிட்டு. ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, டேட் தள்ளி போயிருக்கு. ஸோ அதனால் வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கிட்ட உங்களுக்கு டவுட்டு, சரி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. டபுள் டிக் காட்டிருச்சு. உங்களுக்கு இன்னும் அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குது. ஜங்குக்கிட்ட சொன்ன ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்ல. ஆமாம், அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஐயோ குட்டி பன்னி வரப்போதே. எங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகலைல்ல. இதை சொன்னாவே கல்யாணம் பண்ணிப்பா சீக்கிரம். நேற்று வேற சொல்லிட்டு இருந்தேன் என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. சரி நம்ம நைட்டு வீட்டுக்கு வருவான்ல அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் அப்படியே நீங்கள் வந்து காரில் அப்படியே நைட் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஜவங்க கூட காரில் போகிறீங்க. ஸோ அப்படியே தான் ஜவங்க பார்த்துட்டு ஜங்க என்னடி அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எதுக்கு? சரி சொல்லு. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டி, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இல்லை நீ அந்த பிரிட்ஜுக்கிட்ட ஸ்டாப் பண்ண. சரி அப்படின்ட்டு அவனும் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அப்படியே வெளில இறங்கி போகிறீங்க. ஏய் எங்கடி போகிற? சங்குக்கா சொல்கிறது கேளு வா அப்படின்னு அவனையும் கூப்பிட்டு போயிட்டு ஸோ உங்கள் பின்னாடி பேக்கப் பண்ண பதவியும் வச்சுட்டிருக்கீங்க. ஸோ அவனும் பேக்கப் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே அவன் ஃபேஸை வந்து அவன் ஸ்டொமக்கில் பண்ணிட்டு இருக்கான். என்னடி சொல்லு, எதுக்கு? எப்போ அப்படி நான் நிப்பாட்ட மாட்டியே? அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடி சொல்ல போகிற? அது அப்படின்ட்டு அவன் கையில் கொடுக்குறீங்க. ஸோ அதை பார்த்து ஜங்குக்குன்னா ஷாக்கு. அப்படியே உங்களையும் பார்க்குறான், அந்த கிட்டையும் பார்க்குறான். ஏய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். குட்டி பாப்பா வரப்போகிற வயிற்றுல. நம்ம ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கனால அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு திங்கிங். சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிடலாம், ஓகேவா? சரி. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜோங்க டேட்டை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தான் நீங்கள் காரில் போகிறீங்க. இப்போது அப்படியே தான் ஜோங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். அவன் காரை ஸ்லோவாக ஓட்டுறான். உங்களுக்குன்னா கடுப்பாக இருக்குது, எப்பவும் போல் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான்னு. ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப ஓவராக பண்ணுறான். அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் ஜோங்க இறக்கி விடு ஜோங்கோ. ஏய் வலிக்குண்டி, எவ்வளோ பாப்பா இருக்குது. ரொம்ப ஓவராக பண்ணுறேன். ஏய் இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸுக்கெலாம் வர வேண்டாம், புரியுதா? இங்கேயே இருந்துக்கோ, அவனை பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்கலாம், புரியுதா? என்ன ஜோங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் ஆஃபீஸ் வராமல் எப்படி? இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன், என் அம்மாவுடைய என் பொண்டாட்டியா. மேலே என்னடி வேணும்? சரி அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து ஜங்கு கூட அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்களுக்கு ஃபுட்லாம் வெயிட் பண்ணி விட்றான். ஜங்குக்கு என்னடா ஏய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டி, குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவங்களெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே இந்த பால்கனில் போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜங்கு போய் நின்றுட்டு ஏய் என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? நல்லா இருக்கு ஜங்கு, நான் ரொம்ப தனியாக இருந்தேன். இப்போ ஒரு என் கூட நீ இருக்க, நம்ம குழந்த இருக்குது அப்படின்னும் போது இந்த வேர்ல்டில் நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா? இந்த ஹாப்பினஸ் கொடுத்ததே நான் தாண்டி, எனக்கு ஏதாச்சும் கொடுக்க மாட்டியா? உனக்கு இல்லாமையா அப்படின்ட்டு ஜங்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா கிஸ் பண்ணுறீங்க ஸ்ட்ராங்காக. ஸோ 2 பேருமே அப்படியே இதை மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் என்ன என்ன பண்ணுற ஜங்குக்? அது அது இல்லையா அப்படின்ட்டு ஜங்குக் பயந்துட்டே நிற்கிறான். ஸோ நீ ஜங்குக்கா வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிருப்பான். ஸோ அப்படியே உங்கள் ஹேண்டை விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டு நிற்கிறான் அந்த பொண்ணை பார்த்துட்டு. யார் இவங்க? நீங்கள் எப்படி என் வீட்டில் என் ரூமில்? வய நீ அவகிட்ட பேசாத, இங்கே வா.
இவங்க எதுக்கு உன் மேலே கோவமாக பேசுகிறாங்க? ஜங்குக், இப்போதான் புரியுது ஜங்குக். இவ்வளோ வருஷமா எதுக்கு நீ என் கூட என்னை சீட் பண்ணுறியா ஜங்குக்? ஆ, சீட் பண்ணுறியா? ஏன் ஜங்குக் என்னை 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 ஹர்ட் பண்ணுற? அது நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு, நீ வீட்டுக்கு போ. எதுக்கு வீட்டுக்கு போகணும்? இப்போதான் புரியுது, இவ்வளோ நாள் நீ என் கூட ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இல்லை. உனக்கு எனக்கு கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. ஆனால் இது வரைக்கும் நீ என்னை தள்ளி வச்சுட்டே இருக்க ஜங்கு. ஏய், எனக்கு நீ யார் என்னன்னு தெரியும், மூட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவ சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்கு ஷெட் காலரை பிடிச்சிட்டு, என்னது கல்யாணம் ஆச்சா? ஜங்கு என்ன பேசுகிற ஜங்குக்கு எனக்கு புரியல. நீ நீ ஆல்ரெடி மேரிடா? அது நான் சொல்கிறேன்டி, நான் சொல்லி புரிய வைக்கிறேன்டி. உனக்கு நான் சொல்கிறேன், நீ 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 இங்கே இரு. இல்லை இல்லை, புரியல, என்ன நடக்குதுங்க? அக்கா அக்கா, இங்கே என்ன நடக்கு? ஏய் ஏய், நான் அவகிட்ட போவாதடி, போவாத. இல்லை, எனக்கு பயமாக இருக்கு ஜங்கு, பயமாக இருக்கு. நீ ஆல்ரெடி மேரிடா? அதெல்லாம் கிடையாது இல்லை. இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்க. ஏய், அது நான் உன்கிட்ட சொல்கிறேன்டி. இப்போதான் புரியுது, இதான் என்கிட்ட சொல்லணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அக்கா, நீங்களாச்சும் சொல்லுங்க. என்ன சொல்கிற அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து ஸ்லாப் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அந்த சோஃபா பக்கத்தில் சோஃபா இருக்கும், அங்கேயே உட்காடுறீங்க, கீழே விழுந்துடுறீங்க. ஜோ எவன் தாங்கி பிடிக்கிறான். ஜங்கு, வலிக்குது, என்கிட்ட வராத. அக்கா, ஏன் அக்கா அடிச்சிங்க? ஏய், என் புருஷனை நீ அவன் கூட அஃபேரில் இருக்க, சைலண்ட்டாக 2 பேரும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் பைத்தியக்காரிமாய் நான் இருந்துட்டேன், இதெல்லாம் பார்க்காம. எல்லாம் ஏன் தப்பு தான் ஜங்கு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ண? நான் உன்னை நம்பினேடா, ஏன் இந்த மாதிரி பண்ண ஜங்கு? ஏய், நீ போடி, போ மயிறு அப்படின்னு அவளை வந்து வெளில தள்ளுறதுக்குனே குறியாக இருக்கான். ஸோ அவள் போக மாட்டேங்கிறா. நான் எதுக்கு போகணும்? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் அஃபிஷியலாக வெளில சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் நீ நீ இவன் கூட அஃபேரில் இருக்கு ஜங்கு. ப்ளீஸ் இதை பற்றி சொல்ல வேணான்னு சொல்லு ஜங்கு. பையன் ஏடியா, நீ கிளம்புடி அப்படின்னு அவளை வெளில தள்ளுறதுக்குள்ளே நிற்கிறா. அவள் போக மாட்டேங்கிறா, ஜவுங்க போட்டு அடிக்கிறா. பட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஜவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அவள் வந்து அவள் ஃபோன் எடுத்து, இங்கே பாரு, எனக்கு இவனுக்கு கல்யாணம் ஆச்சு, 4 இயர்ஸ் ஆச்சு. பட் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி தான் என் குழந்தை எனக்கு அபார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் என் கூடயே இல்லை. எனக்கு எனக்கு குழந்த வராதுன்னு தெரிஞ்சு தானே நீ இவ கூட இப்படியெல்லாம் இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என் புருஷனை என்கிட்டே கொடுத்துரு. உன்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், என் புருஷனை என்கிட்டே கொடுத்துரு. உன் பேர் வயன் தானே? எனக்கு தெரியும், இவ்வளோ நாள் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ இவன் கூட போகிறது, நைட் டைமில் இவன் கூட இருக்கிறது, இப்போ தான் எல்லாமே நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும். ப்ளீஸ், உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் வாழ்க்கை பிச்சை கேட்குறேன், என் புருஷன் என்கிட்டே கொடுத்துரு வயன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ கெஞ்சுறாங்க. நீங்கள் அப்படியே ஜவங்க கோவமாக பார்த்துட்டு, இப்போ தான் புரியுது, அதெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டேல்ல ஜங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்குன்னா அவ்வளோதான், ஹார்ட்டே ப்ரோக் ஆயிடுச்சு. பையன், இவ சொல்கிறத நீ நம்பாதடி, நம்பவே நம்பாத, சொல்கிறதெல்லாம் பொய்யுடி. பொய்யா? என்ன சொல்கிற? அப்போ இவளுக்கு உனக்கு மேரேஜ் ஆனது பொய்யா உண்மையா? குழந்த அபார்ட் ஆனது அதெல்லாம் உண்மைடி. அப்போ என்கிட்ட சொல்லலை? அப்போ அவன் கூட மேரேஜ் பண்ணிவிட்டு என் கூட லவ் பண்ணுறேன்னு என் கூட அஃபேரில் இருந்திருக்கல ஜங்கு. அந்த பார்த்து சொல்லாதடி, நான் அவனை லவ் பண்ணுறேன்டி, உனதான். என்னது? எனக்கு கல்யாணம் வாய்ப்பே இல்லை. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீ வெளில போயிரு. இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் உன்னோட தானே? அக்கா அக்கா, ஐம் சாரி, கிளம்பி போயிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம் விட்டு போகலான்ட்டு உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து பேக் பண்ணுறீங்க. ஜங்கு பின்னாடியே வர்றான். ஸோ ரொம்ப கெஞ்சுறீங்க. ஸோ இப்போ ஜங்குவோட ஒய்ஃப் தான், ஐ மீன் லியா, அவள் வந்து ஜங்குவை பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறா. ஜங்குவை பார்த்து முறைச்சிட்டு, ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, நான் சாவடிக்காம விட மாட்டேன், உன் சாவு என் கையில் தான் அப்படின்ட்டு கோவமாக பார்க்குறான். எனக்கு தெரியும் ஜங்கு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இவ கூட தான் இருக்கன்னு.
டைம் பார்த்து வந்து எப்படி ஆப் அடிச்சேன் பார்த்தியா? அப்டின்ட்டு ஜங்க பார்த்துட்டு, "டேய் புருஷா, நீ எனக்கு மட்டும் தான். என்ன தவிர்த்து நீ வேற யார்கிட்டயும் போகக்கூடாது." அப்டின்ட்டு ஜனக்கு அப்படியே ஒரு மாரி டைட்டா ஹக் பண்றா. நீங்க அப்படியே லக்கேஜ் எடுத்து வெளில வர்றீங்க. ஜனக்கு அப்படியே தான் நிக்கிறான். அவன் ஹக் பண்ணி. இத பார்த்தோனே உங்களுக்கு ஹார்ட்லாம் ப்ரோக் ஆகுது. ஏன்னா உங்களுக்கே கில்ட்டா இருக்கு. இன்னொருத்தவங்க லைஃப்ல அப்படியே வாழ்ற மாரி, இன்னொருத்தர் லைஃப்ல நம்ம வந்து கிராஸ் பண்ற மாரி ஜனங்க சீட் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு அப்படியே ஜங்க பார்க்குறீங்க. இப்போ அவ அகைன் அந்த ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றா. "ஜங்கு ப்ளீஸ் என் கூட இரு ஜங்கு." அப்டின்ட்டு டைட்டா ஹக் பண்ணி ஜங்க் வந்து போலான்னு ட்ரை பண்றான். பட் அவ ஹக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறா. ஸோ நீங்க உங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இப்போ நீங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்கீங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாரி ஹார்ட்லாம் ப்ரோக் ஆகுது. ஸோ வந்து அப்படியே தான் கீழ வர ட்ரை பண்றான். பட் அதுக்குள்ள நீங்க கீழ போயிர்றீங்க. எங்க போனீங்கன்னு கூட தெரியல. உங்க கார் எடுத்துட்டு போயிர்றீங்க. ஸோ இப்போ அப்படியே ஸ்லாப் பண்றான் லியாவ. அவ அப்படியே அந்த சோஃபால தொப்புக்கடின்னு போய் விழுறா. "ஏய் ஏன்டி இப்படி பண்ண? குழந்தை அபார்ட் பண்ணதுக்கு காரணம் நானாடி? நீ தாண்டி குழந்தை வேண்டான்னு போய் அபார்ட் பண்ண. அதுக்கப்புறம் நீ தாண்டி என்ன வெறுத்த." "ஆமா, வெறுத்தேன். எதுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல. உனக்கே தெரியும்ல. ஹ! எனக்கு நீ வேணும். உன்ன என்னை தவிர்த்து வேற யாரும் பார்க்கக்கூடாது. ஆனா, உன் கூட நான்லாம் இருக்க மாட்டேன். அதுக்காக நீ இன்னொரு பொண்ண தேடி போவேன்னா நான் அக்செப்டே பண்ணல தெரியுமா? நீ 3 இயர்ஸா மைண்ட போட்டு குழப்பிட்டே இருந்தேன். எதுக்குடா நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறான்? நம்ம கால் பண்ணா நைட் டைம் தான் கோவப்படுறான்னு. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சுச்சு, நீ இவ கூட தான் இருக்கன்னு. ஐ மீன் உன் ஆஃபீஸ் வந்திருந்த. அப்ப பார்த்தேன் நீ இவ கூட அப்படி இப்படி இருக்கிறது. சரி ஓகே பார்த்து புடிக்கலான்னு வெயிட் பண்ணி எப்படி பிரிச்சேன் பார்த்தியா? உனக்கே தெரியும். காலேஜ்லேருந்து எத்தன பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்திருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் எங்கன்னு தெரியுமா? அப்படியே காணாம போயிருப்பாங்க. செத்து போயிருப்பாங்கடா. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். ஏய்! நீ என்ன லவ்வே பண்ணலடி. என் மேல அப்சஷனா இருக்க. உனக்கு நான் வேணும். ஆசைப்பட்ட பொருள் வேணும். அதான் உன் அப்போடைய கம்பெனி நானே டேக் ஓவர் பண்றேன்ல. தெரியும்டா. எல்லாமே தெரியும். நீ வந்ததுக்கப்புறம் தான் என் அப்பாவோடைய கம்பெனி நல்லா போச்சுன்னு தெரியும். உன் ஃபேமிலி சிச்சுவேஷனும் தெரியும். உன் அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும். அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கட்டுன்னு தெரியும். ஆனா எப்படி? எல்லாமே தெரிஞ்சுட்டு ஏன்டி என் லைஃப்ல இப்படி ப்ளே பண்ற? என் கூடயே நீ வாழ மாட்டேங்கிற. ஊர் ஊரா சுத்துற, கிளப்பு, பப்பு எல்லாமே போற. சரி, எனக்கு புடிச்ச பொண்ணு கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? ஏன்னா நீ என் கூட இருக்கணும் ஜங்குக். ஒரு டாய் மாதிரி. நான் சொல்ற எல்லாமே கேட்கணும். அப்படின்ட்டு ஜங்க் வந்து டேக் ஓவர் பண்ற ஒரு மாரி பண்றான். அவனுக்கு கோவம் வந்து அப்படியே வெளில போய் பார்த்தா, இல்ல தானே. அவனுக்கு அவ்ளோ அழுகை வருது. இப்ப ஜங்க பாரு நக்கலா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ அவனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. உங்கள எல்லா இடமும் தேடுறான். பட் நீங்க எங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. கார் எடுத்துட்டு எங்க போனீங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா ஜங்குக்கு வந்து அப்படியே பாருக்கு போயிட்டு உட்காந்து செம்மையா குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் வந்து ஒரு மாரி போதையிலே இருக்கான். ஸோ அங்கேயே பப்ல தூங்கியிருப்பான் ரூம் எடுத்து. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ தான் தோணுது இங்கே இல்லை அவன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அகைன் கால் எடுத்து அப்படியே எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்குது. பார்க்குறான். டேய் எங்கடா போன? உன்னை எங்கேயெல்லாம் தேடுறது? உன் அப்பா அம்மா. டேய் அயன் போயிட்டாடா. ஏடா சொல்கிற? ஆமாம் மச்சான். பையன் விட்டு போயிட்டா தயங்கா. என்னால முடியலடா. அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ நேத்து தானே ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொன்னா. அதுக்குள்ள இந்த லியா. அதான் சொன்னேன்ல அவள டிவோர்ஸ் பண்ணுன்னு. ஆனா ஆனா அவ என்னால முடியலடா. எனக்கு அவ வேணும். அவ என்ன கண்டுபிடிச்சு குட்றா. அது இரு. நான் ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு சொல்றேன். அவன் அவ அந்த அந்த கார்ல தானே போனா. ஜிபிஎஸ் வச்சு லொகேஷன் ட்ராக் பண்ணிடலாம். அப்படின்ட்டு அவனும் அப்படியே செக் பண்ணுறான். ஸோ பார்த்தா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ டேய் அவ வெளியே எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் தான் கார் இருக்குது. வா போகலாம். சரிடா. ஆனால் டேய் புரியுதுடா புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஜவுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போது அங்கே போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நைட்டே போயிருப்பீங்க. இது மார்னிங் இல்லை. ஸோ எந்த டைமில் வந்து இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த டைம் தான் 8 to சம்திங் அந்த மாதிரி டைமில் தான். ஸோ அப்படியே செக் பண்ணிவிட்டு பார்த்தா ஸோ நீங்கள் வந்து பூசானுக்கு தான் போயிருக்கீங்க. உங்கள் இது டிக்கெட்லாம் இருக்கும்ல புக்கிங்லாம். ஸோ நீங்கள் போயிருக்கீங்க. டேய் அவளுக்கு அதுக்கு பூசான்ல யார்ரா இருக்கா? அவ அங்கே எங்கடா போனா? அங்கே எப்புட்றா அவளை போய் தேடுறது?
டேய் நம்ம ஆளுங்கள சொல்லி நான் தேட விட்டுருக்கேன். நீ நீ இப்போ போயிட்டு இல்லையா ஃபர்தரா டிவோர்ஸ் பண்ற வேலைய மட்டும் பாரு. புரியுதா? பையன் உனக்கு லைஃப்ல வேணும்னா. ஆனா 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 வலிக்குதுடா. அவ அவ எவ்வளோ ஃபீல் பண்ணா. அவ அவ என்ன தப்பா நெனச்சிருப்பாள்ல. நான் அவ கூட அஃபேர்ல இருந்தேன் அப்படி இப்படின்னு தப்பா நெனச்சிருப்பாள்ல. கரெக்ட்டு தான்டா. கரெக்ட்டு தான். நான் அவ கூட அஃபேர்ல தான் இருந்திருக்கேன். எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா நான் அவள லவ் பண்றேன்டா. இந்த லியாவால தான் எல்லாமே. இந்த சனி என் லைஃப்ல நீ வரலன்னா, எவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பேன். எனக்கு புடிச்ச பொண்ணு கூட நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். எதுக்கு தான் அந்த கம்பெனிக்கு நான் போனேனே தெரியல. லைஃபே மாறி போச்சு. அப்டின்ட்டு ஜமுக்கு கொஞ்சம் அழுதுட்டே அப்படியே போறாங்க நெனச்சுட்டு. இப்போ அப்படியே நாள் போகுது. பட் புதுசால நீங்க எங்க தேடியும் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாங்க. பட் எவ்வளோ இது செஞ்சும் கிடைக்கவே இல்ல. இப்போ நீங்க தான் ஒரு தனியான ஒரு கார்டன்ல தான் அப்படியே இந்த ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே பறிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த் அண்ட் சம்திங் அந்த மாரி இருக்கும். பட் நீங்க உங்களுக்கு வந்து புரியுது. ஏன்னா லியா கேட்டிருப்பாள்ல, என் லைஃப் என் புருஷன என்கிட்டயே குடுத்துருன்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெயின். ஜமுக்கு நம்மள சீட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் லைஃப்ல போகக்கூடாது. பட் நமக்காக நம்ம குழந்தை இருக்கு. காட் இதுவாச்சும் நம்மளுக்கு குடுத்தாரே. இந்த குழந்தை கூட நம்ம ஹாப்பியா இருந்துக்கலாம். அந்த மாரி தாட்ல தான். ஸோ அப்படியே தான் உங்க வீட்டுக்குள்ள நீங்க அப்படியே என்டர் ஆகி அந்த ஃப்ளார்ஸ்லாம் பறிச்சுட்டு, ஏன்னா நீங்க அந்த ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே வளர்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே சந்தைக்கு குடுத்து, அதில தான் நீங்க உங்க லைஃப்ப வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான மெடிசின், ஸோ உங்க பேபி, ஸோ ஃப்யூச்சருக்காக அதுமாரி அதில வந்து நல்லாவே அந்த பிளேஸ்ல அந்த தோட்டத்தில நல்லாவே ஃப்ளார்ஸ்லாம் வளரும். பெரிய ஒரு கார்டன் மாரி. ஏன்னா உங்ககிட்ட இருந்த அமௌண்ட் அவ்வளோத்தையும் நீங்க அந்த கார்டனுக்கே செலவழிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்தரா நீங்க எல்லாமே அந்த லேண்டே நீங்க வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இங்க ஏர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இங்க தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா உங்களுக்கும் ஒரு பையனுக்குமான ஐ மீன் உங்க குழந்தைக்குமான ஐ மீன் உங்க பாய் பேபி தான் வயித்துல. ஸோ எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இவங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. பட் அவங்க சீட் பண்ணிட்டான். அந்த கோவத்திலே அவன லைஃப்லயே பார்க்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, எல்லாமே எடுத்து அந்த ஒரு பாட்டி ஒண்ணு வர்றாங்க. "ஏன் என்னம்மா?" "ஆ பாட்டி இந்தாங்க இத குடுத்து அனுப்பிச்சுடுங்க." "சரி, சரி. நீ இங்கேயே இரு. நான் வந்துடுறேன். புரியுதா? உனக்கான ஃபுட்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன்." "சரி பாட்டி, சரி." "நீ அதிகமா நடக்கக்கூடாதும்மா." "சரி, சரி." அப்படின்னு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த பாட்டி சந்தையில பூவெல்லாம் குடுத்துட்டு அந்த பாட்டி தான் உங்கள பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டியோட லேண்ட் தான் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டி கூட நீங்க பக்கத்துல அவங்க பாட்டியோட வீடு இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த பாட்டிகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி பையனுக்கு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கலாம் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். அந்த மாரி உங்கள ரொம்ப ஹாப்பியா பார்த்துப்பாங்க. அவங்க கூட பேசும்போதெல்லாம் ஏதோ உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "என் பசங்க தான் கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் என்கிட்ட இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். எனக்குன்னு நீ இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இப்போ நீங்க அப்படியே உட்காந்துட்டு அந்த பாட்டி வந்து உங்களுக்குலாம் அந்த சூப்லாம் வெஜிடபிள் சூப்லாம் பண்ணி குடுக்குறாங்க. சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து. ஸோ நீங்க அதெல்லாம் சூப்லாம் குடிச்சிட்டு, "பாட்டி நாளைக்கு கிளினிக் போணும் பாட்டி." "சரி, சரி. நான் நாளைக்கு வரமாட்டேன். எனக்கு சந்தையில வேலை இருக்கு. நீ நீ என்ன பண்றன்னா, நீ தனியா போய்க்கிறியாம்மா? நான் வரும்போது உன்ன கூப்பிட்டு வந்துக்கிறேன்." சரி பாட்டி." அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் அந்த கிளினிக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே போறீங்க. இப்போ உள்ள அப்படியே போனா, டாக்டர்." "என்ன வேற டாக்டர்?" "ம். நான் கிம்தயா. இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்." "ஆ சரி. சரி உங்க ரிப்போர்ட்லாம் குடுங்க." அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். அவன் அப்படியே ஃபோன் எடுத்து யாருக்கோ செக் பண்ணுறான். ஐ மீன் செக் பண்ணிட்டு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே தான் அதெல்லாம் காட்டிட்டு, "ஓ! பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கு." அப்படின்னு சொல்லி மெஷின் வச்சு பார்த்துட்டு, "சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் நான் வந்து வெளில போறேன்." "எதுக்கு?" "இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த திங்ஸ்லாம் எடுக்கணும்." அப்படின்ட்டு அப்படியே தான் அவன் வெளில போயிருப்பான். இப்போ நீங்க அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லைட்டா அப்படியே தூக்கம் வர மாரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்க தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ இப்போ ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு ஹவுஸ்ல இருக்கீங்க. அது என்ன ஹவுஸ்ன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, பெட்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. எங்க வந்தேன்? தலை வலிக்குது. அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்து ஜவுக்கு வந்துட்டு இருக்கான். உங்களுக்குன்னா ஷாக்கு. அப்படியே ஜவுக்க மொறச்சிட்டு, "நீ நீ எங்க இங்க வந்த?" "ஏய் நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ். நீ சொல்றத கேளு. நீ நான் உன்ன பார்க்கவே கூடாது. நீ என்ன சீட் பண்ணியிருக்க.
அப்படி இருந்தும் நான் விட்டு விலகி வந்துட்டு அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக வாழு. ஏய் ப்ளீஸ் வெளில போ அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி கடாசுறீங்க. வந்து ஜமுக்கு வந்து பயம் குடுத்துருச்சு. இப்போ டேங்க் உள்ள வந்துட்டு அப்படியே ஜமுக்க வெளில கூப்பிட்டு வந்தது. ஏன்னா நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கல்ல. ஸோ ஓவரா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் உங்கள வந்து ஐ மீன் ஜமுக்க வெளில கூப்பிட்டு வந்து, இப்போ டேங்க் தான் உட்கார்றான். இங்க பாரு வயன், பார்த்து உட்காரு. ரொம்ப நீங்க அவரோட ஃப்ரெண்டா? ம். நீங்களுமாண்ணா? இங்க பாரு, இப்போ அண்ணான்னு சொன்னேன்ல, சொல்றத கேளு. அப்படின்ட்டு தயங்க வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். இங்க பாரு வயன், அவன் உண்மைதான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாமே உண்மைதான். அவன் ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பையன்தான். ஸோ இப்போ வந்தால இல்லையா, ஐ மீன் அவனோட ஒய்ஃப், இல்லை எக்ஸ் ஒய்ஃப், அவனுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. ஏன்னா அதை விட நான் சொல்கிறேன். அது ஒர்க் பண்ண வந்தான். லியாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வேணும், அதை அடைஞ்சே ஆகணும். அது மாதிரி தான் அவன் அவளோட கம்பெனிக்கு, ஐ மீன் அவளோட அப்போட கம்பெனிக்கு ஜங்குக்கு வந்து ஒர்க் பண்ண வந்திருந்தான். அப்போ லியாவுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ ஜங்குக்கிட்ட அவள் ப்ரப்போஸ்லாம் பண்ணான். ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த ஆஃபீஸில் எல்லாருமே ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேஷுவலாக விட்டான். ஒன் டே அவனோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன். ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். அந்த டைமில் தான் லியா ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியும், இதில் வழி இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணினா அவனுக்கு அவன் அப்பா வேணும். அந்த ரீசனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருந்து அவள் கூட ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவள் கூட சரி ஓகே தான் நம்ம லைஃப். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவள் கூட வாழ்ந்தா, இல்லைன்னு சொல்ல வரல, வாழ்ந்து ப்ரெக்னென்ட்லாம் ஆனா. ஆனால் கொஞ்ச நாள் போக அவள் வந்து அபார்ட் பண்ணிட்டான். ஏன்? ஏன்னா அவள் வந்து ஜங்க் மட்டும்தான் ஆசைப்பட்டா. ஜங்க் கூட குழந்தையே கிடையாது. அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆனால் அவள் அழகு போயிடும், அந்த மாதிரி தாட். அவள் ஜங்குக்கு வந்து அவள் அப்பாடைய கம்பெனி இதை டேக் ஓவர் பண்ணி நல்லாவே பிஸ்னஸை கொண்டு போனான். ஆனால் குழந்தை அபார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜங்குக்கு அவள் கூட ஹாப்பியாகவே இல்லை. அவளோட சுயரூபம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, அவள் ஒரு சைக்கோபாத். அவளுக்கு ஒன்று வேணும்னு அது வேணும், அவ்வளோதான். ஜவுக்கு பின்னாடி போன எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டா. எல்லாமே ஜவுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவள் லைஃப்பில் நீ வந்த. ஆனால் அவன் கூட உன்னாலாம் இல்லை. ஜஸ்ட் அவன் வீட்டில் இருப்பான். அவனும் ஜஸ்ட்டு வேறு ரூம் தான். ஆனால் இந்த 3 வருஷமும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனால் இப்போ தான் அவன் குழந்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். சொல்லி ஒரு 1 ஹவர் கூட ஆகலை அவனை விட்டு நீ போயிட்ட. 8 மாசமா உன்னை எங்கெல்லாம் தேடி தெரிஞ்சேன் தெரியுமா, நாய் மாதிரி. புரிஞ்சுக்கோ, அவளை இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டான். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறான். நீ புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்ட்டு தான் வந்து பெக் பண்ணி கேட்குறான். அண்ணா அது வந்து இங்கே பாரு அண்ணா, எப்படி டிவோர்ஸ், அவள் எப்படி ஜவுக்கு விட்டு கொடுத்தா? அவள் இதுக்கு முன்னாடி பண்ண கொலையெல்லாம் ஜவுக்கு எவிடென்ஸாக கலெக்ட் பண்ணான். அதுக்கு தான் உங்ககிட்ட டைம் கேட்டுருந்தான். ப்ராப்பராக அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது, அவள் பண்ணவும் மாட்டா. பட் இப்போ அவள் பண்ண எல்லா தப்பையும் வெளில சொல்லிட்டான். அவள் ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜவுக்கோட ஒய்ஃப்னு வெளில சொல்லலை. ஸோ அவள் பண்ண விஷயமெல்லாம் வெளில தெரிஞ்சு இப்போ அவள் வந்து ஜெயிலில் இருக்கா. ஸோ ஃபர்தராக டிவோர்ஸ் ஆச்சு. புரியுதா? இப்போ அவள் கூட ஹாப்பியாரு. நீ நீ ஆசைப்பட்டமே அவன் கூட வாழலாம். அவள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ முன்னாடியே அவள் லைஃப்பில் வந்திருக்கணும். ரொம்ப லேட்டாக வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். அப்போ அவன் மேலே டெஸ்டினி நீ தான்டா, நீ தான். புரிஞ்சுக்கோமா, அவன் உண்மையாக லவ் பண்ணுறான், அவதான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு தேங்க் வெளில போயிடுறான். ஆனால் 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 எப்படி என்ன என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு டைம் கூட அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வர்றான். பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் ப்ளீஸ் டி, பேசுடி, உன்கிட்ட சொல்லியிருக்கணும்டி, தப்பு தான், மன்னிச்சுக்கோடி, என்னால் இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க முடியாதுடி, முன்னாடி பாரு அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிதான். பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. பட் அவங்க உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க, ஏன்னா உங்கள் குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு இப்படியே ரேசஸ்லாம் போகுது. பட் அவங்க நீங்கள் இக்னோர் பண்ணிட்டா இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு
அந்த பாட்டி லேண்ட் இருக்குல்ல. ஸோ அங்கேயே வந்துட்டீங்க. ஸோ அங்க தான் இருக்கீங்க. அது ஒரு வுட்டான ஒரு ஹவுஸ் தான். அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ அங்க தான் இருக்கீங்க. அந்த ஃப்ளாஸ்க்குள்ள அந்த ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து அப்படியே பிச்சுட்டு, சண்டைக்கு குடுத்துட்டு, அந்த மாரி அது ஜங்கல் ஒரு கார்டன் மாரி கிரியேட் பண்ணிட்டான். ரொம்ப ஃபுல்லா அந்த லேண்ட் ஃபுல்லா சுத்தி ஃப்ளார்ஸ் இருக்கும். பட் அதுக்கு சென்டர்ல அந்த வீடு இருக்கும். அப்படியே ஒரு சின்ன ஒரு பாதை போற மாரி இருக்கும். அவ்ளோ அழகா இருக்கும் அந்த வீடு பார்க்கவே. அப்படியே ஜமுக் தான் எவ்வளோ அழகு. ஆனா எனக்கு எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு வலிக்குது. ஆனா இவன இவன வெறுக்கவும் என்னால முடியல. இவன் அழுதுட்டு இருக்கான். எவ்ரி நைட் எனக்காக அழுகுறான். ஆனா ஆனா நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஆ! வலிக்குது. என்ன வலிக்குது. அப்டின்ட்டு அந்த சோஃபால உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாரி பெயின் எடுத்திருக்கும். இப்போ 9 மந்த் இல்ல உங்களுக்கு. ஸோ டெலிவரி டைம். இப்போ நீங்க அப்டியே ரொம்ப அழுகுறீங்க. அப்ப ஜமுக்தா உள்ள இருந்திருப்பான். "ஏய் ஒயன் என்னடி ஆச்சு? வலிக்குது." "சரி, சரி." அப்டின்ட்டு ஸ்ட்ரைட்டா தயங் கால் பண்றான். "டேய் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சீக்கிரம் கொண்டு வா. நான் பார்த்துக்கிறேன்." அப்டின்ட்டு சொல்ல ஜங்குக் அவங்க லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கால் அப்படியே படுக்க வச்சுட்டு பின்னாடி அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். அவனுக்கு முன்னுக்கு வர எதுவுமே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். நீங்கள் இல்லை துடிக்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த நீர் கூட வெடிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி வாட்டர்லாம் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ ஜங்குக்கு வந்து ஆகும் பயம் கொடுக்குது. அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஐசியூல தான் அட்மிட் பண்ணுறான். ஸோ இப்போ ஃபர்தரா எல்லாமே நடக்குது. வலிக்குது, வலிக்குது. இங்க பாரு வயன், நீ வந்து லைட்டா புஷ் பண்ணு. புஷ் பண்ணா பேபி தலை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வெளில எடுத்துருவேன். லைட்டா புஷ் பண்ணா மட்டும் போதும். ஆனா முடியல. ஏய் ஏய் ப்ளீஸ் டி ப்ளீஸ் சீக்கிரம்ல நீ தங்கல்ல நான் இருக்கடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்களை கம்ஃபோர்ட் பண்ணி அப்படி பண்ணுறான். பட் உங்களால் முடியல. உங்களுக்கு ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. பட் ஏய் ப்ளீஸ் டி உங்கள் குழந்தைக்காக ப்ளீஸ் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டல இதுக்கப்புறம் சரி ஆமா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு அப்படியே சவுண்ட் போடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க. பேபி தலைவலே தெரிஞ்சிச்சு. அப்படியே ஃபர்தராக குழந்தைய வெளில வந்துருச்சு. இப்போ அப்படியே தான் அந்த தொப்புள் கொடியெல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டு கிளிப்லாம் மாட்டிட்டு அப்படியே லைட்டாக பிளட் இருக்கும். ஸோ அதிலே உங்கள் பக்கத்தில் கொண்டு காட்டுறான். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி ஃபிங்கர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்க ஜமுக்க பார்க்குறீங்க. நம் பாப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஏய் பெயினில் ஃபெயிண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்தராக எல்லாமே ஸ்டிச்சிங்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறான். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஸோ குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுத்தாச்சு. டேய் மச்சான் ஃபைனலி நீ ஹாப்பியா? உனக்கு குழந்தை வந்துடுச்சு. டேய் ஹாப்பியாக இருக்கேன்டா. ஆனால் ஒயனினை கல்யாணம் பண்ணிப்பாளா? ஏய் இதெல்லாம் பண்ணிப்பாடா நீப்பா நீ ஆசைப்பட்டமே உனக்கு அழுதல்ல ஏன் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் எனக்கு லைஃபே இல்லைன்னு பார்த்தியா நான் சொன்னேன்ல உனக்காக தேடி வாடுனாண்டு அது மாதிரி வந்துருச்சு இல்லை வந்துருச்சுடா அப்படின்ட்டு குழந்தைய வச்சுக்கிறான். ஸோ இப்போ குழந்தைய கொண்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு குழந்தைய பார்த்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேய் சீக்கிரம் வயனை போய் பாரு அவள் வந்து இப்போ முடிச்சிருப்பா அப்படின்னு இவன் குழந்தைய கொண்டு போகிறான். அப்படியே நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து ஐ மீன் கொஞ்சம் சாஞ்சமாக இருக்கீங்க. ஸோ இப்போ கையை நீட்டி குழந்தைய கேட்குறீங்க. ஸோ கூட கொண்டு வந்து தர்றான். அப்படியே இந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கால் அப்படியே கொஞ்சம் கீழே போட்டு உட்காந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபீட் பண்ணிட்டு இருக்குமே ஜவுக்கு நீல்டன் போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதை பார்த்து முறைக்கிறீங்க. என்னாடி முறைக்கிற? ஆமாம் கல்யாணம் பண்ணாமலே என் வயிற்றில் குழந்தைய தந்துட்டு என் கையில் குழந்த இருக்கு இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு எட்டி உதைக்கிறீங்க செஸ்லையே. எவ்வளோ வேணாலும் ஓதடி கல்யாணம் பண்ணிட்டு ஓதடி ப்ளீஸ் டி ஐ பெக் யூ டி ஐ லவ் யூ டி மிஸ் யூ ஸோ மச் டி. சரி பண்ணி தொலைகிறேன் என்ன பண்ணுறது லவ் பண்ணிட்டேன்ல என் தலை எழுத்து
அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி தலையில அடிச்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கும், ஜங்குக்கும் வந்து அப்படியே தான் நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. நார்மலான இதுதான். ஐ மீன் ஜங்கு தான் லியோட கம்பெனிய டேக் ஓவர் பண்ணியிருப்பான். ஏன்னா லியா அப்பா வந்து லியாக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே தான் அந்த கம்பெனி ஜங்கு பேர்ல தான் இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து நிரந்தரமா ஜெயில்லயே போட்டுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜங்குக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க கல்யாணம் ஆன குழந்தைய கொன்ட்டு அப்படியே தான் வீட்டுக்குள்ள வர்றீங்க. ஜங்குவோட அம்மா பார்த்து மொறைக்கிறாங்க. "என்னம்மா மொறைக்கிற? பரவால்ல என்ன பண்றது? உன் குழந்தைக்காக உன்ன விட்டுறேன்." அப்படின்ட்டு அவங்க அப்படியே உள்ள கூட்டு போயிட்டு உங்கள வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாது. இப்படியா ஜங்க் பண்ணான்னு சொல்லிட்டு. இப்படியே உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. இப்போ ஒன் டே நைட் ஜங்குக் தான், "ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் போதும் ஜங்கு. இப்போதான் இப்போதான் பேபிக்கு 6 மந்த் ஆகுது. அகைன் என்கிட்ட வராத. நீ வந்து தான் வயித்துல இவ்ளோ பெரிய குழந்தை வந்து நான் நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு நீ வேண்டாம் தள்ளி போ. ஏய் ப்ளீஸ் டி புருஷன் பாவம்லடி. என்கிட்ட வராத. நீ தள்ளி போ. உன்ன மினிமம் ஒரு 1 இயராச்சும் தள்ளி வைக்கணும். என்ன தொடாத ஜங்குக்." அப்படின்னு சண்டை போட்டுருக்கீங்க. பட் பேபி நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஏய் அதான் தூங்கிட்டு இல்லடி ப்ளீஸ் டி ஏன்டி? அப்படியே உன் மேல ஓவர் ஆயிட்டு. ஸோ ஃபர்தரா மூவ் பண்றான். நீங்கலாம் அவன் கிஸ்ல அப்படியே மெல்ட் ஆகுறீங்க. ஓகேடா அந்த ஒன் ஷாட் இதுவே போதும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணிடுங்க. ஓகேவாடா? பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.